பிறன் மனை விழையாமையின் 10வது குறளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என்னடா இது, எப்படித்தான் சொல்கிறது, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நடைமுறையை பார்க்கும்போது வலிக்குதே, சொல்லணுமே இல்லையா? சொல்லித்தான் ஆகணும். நம்மளை மாதிரி இருக்கிறவங்களாவது சொல்லிட்டு போகணும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த காலத்து சந்ததியினர், இந்த சந்ததியினர், இனி வரப்போகும் சந்ததியினர் இதில் பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கமும் தாக்கமும் இருக்குது. அதுதான் என்னுடைய பதிப்பின் நோக்கம். சரியா? பலமா அரண் வரையாம் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்றே. அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. இந்த குறள் வழியாக வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பார்த்துருவோமா? அரண் வரையான் அல்ல செய்யினும், அறச்செயல்களை ஒருவன் செய்யவே மாட்டான். ஒழுக்கக்கேடானவன், அவனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மேற்கொள்ளவே பிடிக்காது. அப்படித்தான் இருப்பான். நல்ல விஷயங்களை பேச மாட்டான், நல்ல சொற்களை செய்ய மாட்டான், நல்ல செயல்களை செய்ய மாட்டான், நல்ல நோக்கத்தோடு இருக்க மாட்டான். இப்படியே இருந்தால் கூட அவன் பிறருடைய மனையாளை நோக்காமல் இருத்தல் நன்று. அதுதான் நல்லது. நீ எவ்வளவோ கேடு கெட்டு போ, அதை பற்றி அக்கறையே கிடையாது, அது உன்னை சார்ந்தது. ஆனால் பிறருடைய மனைவியை நீ நோக்குதல் என்பது மிக கேவலமான இழிவான செயல். நீ அப்படி இருந்தாலே அது நல்லது. நீ எந்த நல்ல விஷயங்களை கை கொள்ளாவிட்டாலும் மேற்கொள்ளாவிட்டாலும் செய்யவே செய்யலைன்னா கூட அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பிறருடைய மனைவியை நீ நோக்காமல் இருந்தால், விரும்பாமல் இருந்தால் அதுவே உனக்கு நன்மையை பயக்கும் என்று இந்த குறளில் வள்ளுவர் கூறுகிறார். நன்றியுடன் விடை பெறுகிறேன். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம்.